முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு புனிதமானதோ, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு எவ்வளவு புனிதமானதோ, அதில் சற்றும் குறையாமல் ராமர் இந்துக்களுக்கு புனிதமானவர். அயோக்கியர்களே, வரலாற்றில் நீங்கள் செய்த அசிங்கத்தையும் அருவருப்பையும், நீங்கள் ஓட்டிய ரத்தத்தையும் இந்த பாசிஸ்ட் சங்கிகளுக்கு கோவில் அவ்வளவு முக்கியமானதல்ல. சத்தியமிட்டு சொல்கிறோம், எங்களுக்கு மசூதியை விட மனித நேயம் முக்கியமானது என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபித்திருக்கிறோம். எங்காவது ஒரு வெறி பிடித்தவன், RSS காரனோ, பாஜக காரனோ, மனித சமூகத்தில் வாழ தகுதியற்ற பஜ்ரங்கல் காரர்களோ எங்காவது இருந்தால், இந்துக்களே உங்களை ஏமாளிகளாக மாற்றும் ஒரு மிகப்பெரிய அயோக்கியன் தான் இந்த மோடியும் அத்வானியும் அமித்ஷாவும். 41 இந்துக்கள் இந்து கோயிலுக்கு செல்லும் பாதை இடிந்து விழுந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விளம்பர வெறி பிடித்த பிரதமர், இந்துக்களின் எதிரி நரேந்திர மோடி என்ன செய்தார்? ரோஹித் சர்மா பாயல்ல கைவிட்டு இருக்கார். தமிழகத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு தலைவர், அன்றைக்கு தமிழகத்தில் வாய் திறந்தான் ஒரு மிகச்சிறந்த தலைவன், மிகச்சிறந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இந்த தீர்ப்பை கண்டித்து இது ஒரு அடாவடித்தனமான தீர்ப்பு, இது ஒரு கட்ட பஞ்சாயத்தின் தீர்ப்பு என்றார். நாங்குநேரியிலே ஜாதி பெயர் சொல்லி ஒரு மாணவன் வெட்டப்பட்டால் களத்திலே இறங்கி நாம் போராடுகிறோமோ அநீதியை கண்டிக்க, அதில் சற்றும் குறையாததான் இதுவும் அநீதியை கண்டிக்க கைகோர்த்து நிற்கும். கோவில் முக்கியமா, மசூதி முக்கியமா, சர்ச்சு முக்கியமா என்றால் மக்கள் முக்கியம், மனிதநேயம் முக்கியம். மோடி எனும் பயங்கரவாதியை எதிர்க்கும் நாள், அமித்ஷாவின் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நாள். வணக்கம் தோழர்களே. மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரி நடைபெற்ற மக்கள் திரள் போராட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணி தலைவர் தோழர் அலிமல் புகாரி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அந்த கூட்டத்தில் பேசும்போது பாசிஸ்டுகள் இந்த புனிதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு, அதாவது பசு புனிதம்ன்றது, இந்து மதம் புனிதமானதுன்னு சொல்றது, இப்படி புனிதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாமல் வெறும் மதத்தை மட்டுமே எப்படியெல்லாம் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத மிக தெளிவாகவே தோலுரிச்சு காட்டியிருக்கிறாரு. இந்த பாசிஸ்ட் சங்கிகளுக்கு கோயில் என்பதும் மனித நேயம் என்பதும் எந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியமே இல்லை அப்படின்றதுக்கான காரணங்களை மிக அழகாகவே எடுத்து வச்சிருக்கிறாரு. கூடவே இந்த ஜனவரி மாதம் அயோத்தியில் நடைபெறக்கூடிய பாஜக மற்றும் வலதுசாரி சங்கிகளுக்கான ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அடுத்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டண்ட் என்ன அப்படின்றத குறித்து ஊடகமா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதோடு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றதோட மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். அருமையாக பெயரிட்டு இருக்கிறார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு நாள். இதற்கு ஒரு காரணம் உண்டு, இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த பாபர் மசூதி இருந்த இடத்தில், பாபர் மசூதியினுடைய இடத்தில் ஜனவரி மாதம் இன்னொரு அரசியல் ஸ்டண்ட் அடிக்க போகிறார் மோடி. அது என்னவென்று சொன்னால், அங்கே கோயில் கட்டி திறந்துடுறேன் அப்படின்னு. அது கட்டுறதா இருந்தால் இடிக்க 92 இடித்து தீர்ப்பு வந்த பிறகு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, கட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது ஏன் அவர் ஸ்டண்ட் அடிக்கிறாருன்னு சொன்னால், எலெக்ஷன் இருக்கு, தேர்தல் இருப்பதனால் அந்த தேர்தலை கருத்தில் கொண்டு ராமர் கோவில் கட்டுவார். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு புனிதமானதோ, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு எவ்வளவு புனிதமானதோ, அதில் சற்றும் குறையாமல் ராமர் இந்துக்களுக்கு புனிதமானவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முஸ்லிம்களுக்கு மசூதி எவ்வளவு புனிதமானதோ, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சு எவ்வளவு புனிதமானதோ, அதில் சிறிதளவும் குறைவில்லாமல் எனது அருமை இந்து சகோதரர்களுக்கு ராமர் கோவில் புனிதமானது. ஆனால் அந்த புனிதத்தை மட்டுமே சென்சிட்டிவ் பாயிண்டாக பயன்படுத்தி அதில் அரசியல் செய்து ஆதாயம் அடைந்து நாட்டு மக்களுக்கு 10 பைசாவுக்கு எந்த பிரயோஜனமும் செய்யாமல் இந்த வெறும் மதத்தை வைத்து மட்டுமே அரசியல் செய்து சாதித்து விடலாம் என்று நினைக்கின்ற நரேந்திர மோடிக்கும் அவருடைய RSS சித்தாந்த பட்டாளங்களுக்கும் இந்த போராட்டம் எதை உணர்த்துகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டிடுவீங்க, அதற்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 6 எல்லாம் ராமர் கோவிலை இடிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவோமா? அப்படியா நடத்த போறோம்? இடிப்பது உங்கள் செயல். இடிபட்ட துரோக வரலாறை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் எங்கள் செயல். அதாவது இங்க ராமர் கோயில் இருந்துச்சு, ராமர் பிறந்த இடம், அதனால இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று நீங்கள் பாபர் மசூதியை இடித்த போது, அப்படி சொல்லி பாபர் மசூதி இடித்த போது வரலாற்று பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் ஒன்று ஊர்ஜிதமானது. ஒரு விஷயத்தை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டோம், ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்திட்டோம். அது என்ன? ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னா, பாபர் மசூதி என்று ஒன்று இருந்தது உண்மை, அது இடிக்கப்பட்டது வரலாறு. ஆனால் அதற்கு கீழ் யாருடைய வழிபாட்டு தலமோ வழிபாட்டு உரிமையோ இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம்.
இது உண்மை. அதற்கு பின்னால் இந்த டிசம்பர் 6 போராட்டம் எதை உணர்த்தும் என்றால், நீங்கள் எவ்வளவு எழுச்சியாக பெரிதாக வரலாற்று பூர்வமாக உலகிலேயே பெரிதாக எவ்வளவு பெரிய ராமர் கோயில் கட்டினாலும் அது வரலாற்று பூர்வமாக சிறுபான்மையினருக்கு துரோகம் இழைத்து, சிறுபான்மையினருக்கு அநீதி இழைத்து, முஸ்லிம்களுடைய ரத்தத்தை நீங்கள் சிந்தி, முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ஓட்டி கலவரங்கள் செய்து சிறுபான்மை மக்களின் மசூதியை இடித்துத்தான் நீங்கள் ராமர் கோயில் கட்டினீர்கள் என்கின்ற வரலாற்றை எங்களுடைய பேரன் எடுத்துச் சொல்லுவான், எங்களுடைய பேரனுக்கு பேரன் எடுத்துச் சொல்லுவான். அதை கடத்துகின்ற வரலாற்று நிகழ்வுதான் டிசம்பர் 6 போராட்ட நிகழ்வுகள். அதுக்கு தான் இந்த போராட்டம். சரி, நீங்க கட்டிடுவீங்க கோயிலே, ஆனால் வரலாற்றில் அங்கு ராமர் கோயில் இருந்ததற்கோ ராமர் பிறந்ததற்கோ வரலாற்றில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மசூதி இருந்ததற்கு வரலாறு உண்டு. அங்கு மசூதி இருந்ததற்கு வரலாறு உண்டு என்பதை இப்ப என்ன 2023 டிசம்பர் 6 இறைவன் நாடினால் மசூதியை மீட்கிறோம் இல்ல. we are not about results, we are all about efforts. எங்கள் இறைவன் எங்களை என்ன கேட்பான்? அப்படி இடிக்கப்பட்ட போதோ இடிக்கப்பட்ட பின்னாலோ நீ என்ன செஞ்ச? எங்களால் என்ன இயன்றது என்பதை வரலாற்று பூர்வமாக செய்து வருகிறோம். வரலாற்றை கடத்துகிறோம். இது ஒரு வரலாற்று துரோகம். ஏன் அதை விட்டா உங்களுக்கு வேற பள்ளிவாசல் இல்லையான்னு கேட்கறாங்க. நியாயம்தான். இப்ப போய் போராட்டம் பண்ணி மீட்டிருவீங்களான்னு கேட்கறாங்க. அதுவும் நியாயம்தான். ஜனவரி மாசம் கோயில் கட்ட போறாரு, அதனை இடிக்க போறீங்களான்னு கேட்கறாங்க. அதுவும் நியாயம்தான். அதுவல்ல, அயோக்கியர்களே, வரலாற்றில் நீங்கள் செய்த அசிங்கத்தையும் அருவருப்பையும் நீங்கள் ஓட்டிய ரத்தத்தையும் வரலாற்று பூர்வமாக மக்களுக்கு கடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் what goes around comes around என்பார்கள் ஆங்கிலத்தில். every beginning has an end, every end has a beginning. எல்லா ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா முடிவிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. இறைவன் நாடினால் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். எந்த நாளில் நீங்கள் இவ்வளவு பெரிய இறை இல்லத்தை இடித்து, இடிக்கப்பட்டதோர் இறை இல்லம் தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம் காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம். சதிகார சூழ்ச்சிக்கு இறை இல்லம் இரையாக இடந்து நின்ற முஸ்லிமில் பல உயிர்கள் பலியாக, பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக, ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பணநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். இன்றைக்கு வீதியில் நின்று போராடுகிறோம் என்றால் உங்களுக்கான அழிவின் அத்தியாயத்தின் முதல் படி இறைவன் நாடினால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டிசம்பர் 6 குறிக்கப்படும். அந்த வரலாறு மறக்காம இருக்கிறதுக்கு தான் போராட்டம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், மசூதி எவ்வளவு முக்கியமானதோ அதை விட மனிதமும் மனித நேயமும் முக்கியமானது என்பதையும், ஆனால் இந்த பாசிஸ்ட் சங்கிகளுக்கு கோவில் அவ்வளவு முக்கியமானதல்ல என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்ப மழை பெய்யுது சென்னையில். காஞ்சி மாவட்டத்தின் சார்பாக நடக்க இருந்த டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முழுக்கவே ரத்து. அதாவது எங்கள் மஸ்ஜிதுகளை விட எல்லாம் எங்க இருக்கிறாங்க இப்பன்னா, ஒவ்வொரு தமுக போராளிகளும் தங்களுடைய அந்த டிஷர்ட் போட்டவெல்லாம் டிசம்பர் 6 போராட்டத்தை நிற்க வேண்டியவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? களத்தை மரத்தை வெட்டி நிற்கிறாங்க. களத்தில் உயிரை துச்சம் என மதித்து தண்ணீரில் இறங்குகின்றார்கள். ரப்பர் போட்டை எடுத்துக்கிட்டு போய் மக்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபித்திருக்கிறோம். அட சத்தியம் விட்டு சொல்கிறோம், எங்களுக்கு மசூதியை விட மனித நேயம் முக்கியமானது என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபித்திருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கான ஒரு சான்ஸ். we have got a chance today and we have proven it again. அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் எனதருமை இந்து சகோதரர்களுக்கும் எங்காவது ஒரு வெறி பிடித்தவன் RSS காரனோ பாஜக காரனோ மனித சமூகத்தில் வாழ தகுதியற்ற பஜ்ரங்கல்காரர்களோ எங்காவது இருந்தால் ஒன்றை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரிடர், ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது சமீபத்திலே உத்தரகாண்டிலே. அந்த டனல் சுரங்கப்பாதை, அந்த சுரங்கப்பாதை எதுக்கு? அந்த சுரங்கப்பாதை இமயமலைக்கு செல்லக்கூடிய 4 கோவில்களை இணைக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை. கோயிலுக்கு போற பாதை. கோயிலுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய இந்து யாத்திரிகளுக்கு இலகு செய்வதற்காக ஒரு புனித பாதை யாத்திரையின் ஒரு வழிதான் உத்தரகாண்ட் டன்னல். அந்த டன்னல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அது 2020 சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பர்ட் பேனல் கமிட்டி அமைச்சு இதை செய்ய முடியாது, இதை செஞ்சா 200 likely landslides to be happen, 200 என்ன சொல்லுவாங்க நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. வித்த கம்மி பண்ணிக்க சொல்லிச்சு. இவ்வளவு, அதாவது எஸ்கேப் பேசேஜ் 1.5 கிலோமீட்டருக்கு டனல் நோண்டினாலே
ஒரு எஸ்கேப் பேசேஜ் இருக்கணும், 1.5 கிலோமீட்டருக்கு 4.5 கிலோமீட்டருக்கு டனல் போடுறீங்க, எஸ்கேப் பேசேஜ் இருக்கணும்னு. இதை எதையுமே பொருட்படுத்தவில்லை. விளம்பர மோகம், விளம்பர வெறி ஏறி போன இந்து மக்களுக்கு எதிரி, இந்துக்களின் எதிரி நரேந்திர மோடிக்கு அது எதுவுமே தெரியல. இப்ப எலெக்ஷன் வருது, இந்த டண்டலை பண்ணிட்டா 4 கோயிலை இணைச்ச விஸ்வகுரு இவர் தான் ஓட்டு போட்டுருவான் இவருக்கு. இப்ப மத்திய பிரதேசத்தில் போட்டாங்க அந்த மாதிரி. ஐயோயோ, இந்த கோயிலுக்கு இவர் தான் பாத்துக்கங்க. அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதை இடிந்து விழுந்தது. 41 பேர் மாட்டிக்கொண்டான், 41 பேர் மாட்டிக்கிட்டான். நரேந்திர மோடி களத்திற்கு வரவில்லை. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோவிலின் யாத்திரிகள் பக்தர்கள் செல்லும் வழியிலே டன்னல் இடிந்து விழுந்த போது நரேந்திர மோடி அந்த ஸ்பாட்டுக்கு வரவில்லை, மக்களை சந்திக்கவில்லை. மாறாக மிகப்பெரிய கொடூரம் நடந்தது. ஒரு பைப் அனுப்பி அந்த பைப்பில் பார்த்துருக்கான். எல்லாரும் மூஞ்சும் தெரியுதா? தெரியுது. எல்லா பைப் முன்னால வந்து நில்லு, நான் கணக்கு எடுத்துக்கிறேன்னா பரவாயில்ல. பைப் முன்னால வர சொல்லி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? பைப் முன்னால வந்து நில்லு, 41 பேர் உயிரோட இருக்கியா நான் தெரிஞ்சுக்கிறோம்னா அவன் பேர் அரசாங்கம். எல்லாம் பைப் முன்னால வந்து நில்லு, வந்து நின்றுட்டு சிரிங்கிறான். வந்து நின்று நல்லா இருந்தா அவனே சிரிப்பானே. நீ என்னடா சொல்றது? நீ பண்ண பாதுகாப்பு நல்லா இருந்தா அவனே சிரிப்பானே. இந்துக்களே, உங்களை ஏமாளிகளாக மாற்றும் ஒரு மிகப்பெரிய அயோக்கியம் தான் இந்த மோடியும் அத்வானியும் அமித்ஷாவும். இவர்கள் வெறும் கோயிலையும் இந்து மத கடவுள்களையும் தேர்தலுக்காக அரசியலுக்காக பயன்படுத்தி முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் அடிக்க வைத்து அவர்கள் நீங்க என்ன வாட் கைண்ட் ஆஃப் progressive steps you have taken, என்ன அடிப்படையில் என்ன ஆரோக்கியமான முன்னெடுப்புகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக செய்த அயோக்கியத்தனம். அதெல்லாம் கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம் மோடியை. 41 இந்துக்கள் இந்து கோயிலுக்கு செல்லும் பாதை இடிந்து விழுந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விளம்பர வெறி பிடித்த பிரதமர் எங்க இருந்தாரு? எங்க போனாரு? வேர்ல்டு கப் பார்க்க போயிட்டாரு. தெரிஞ்சுக்கங்க யாருக்கு எது முக்கியம்னு. நாங்களும் தான் இருக்கிறோம். எங்கள் மார்க்கத்தில், எங்கள் சித்தாந்தத்தில் மஸ்ஜித் என்பது எங்களுக்கு உயிருக்கு நிகராக மதிக்கப்பட்டது. அதில் கை வைக்கப்படும் பொழுதும், அதை தாக்கப்படும் பொழுதும், அதை தாக்குதலுக்கு உள்ளாகப்படும் பொழுதும் எங்கள் உயிரை கொடுத்தேனும் அதை மீட்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருப்பவர்கள். ஆனாலும் டிசம்பர் 6 போராட்டங்களை புறந்தள்ளி விட்டு மக்கள் மீட்பு பணிகளிலே இறங்கினால் அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான இந்து என்பவன் யார்? உண்மையான இந்து உத்தரகாண்ட் டனல்ல போய் நின்று இருப்பான், அந்த மக்களை காப்பாற்ற போயிருப்பான். ஆனால் விளம்பர வெறி பிடித்த இந்துக்களை ஏமாற்றி இந்துக்களின் எதிரி நரேந்திர மோடி என்ன செய்தார்? ரோஹித் சர்மா பாக்கெட்ல கை விட்டு இருக்காரு. கையெடு புடி அப்படிங்கிறார். அவன் வெறுப்பாகிறான். நானே தோத்த கடுப்புல இருக்க, நீ வேற ஏயா அப்படி. ஸ்ரேயாஸ் ஐயர் ஏதோ அசிங்கமா திட்டுறான் மோடியை, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோல. வேற நம்மளே காண்டில் இருக்கிறோம், இவன் வேற. அவருக்கு தேவை விளம்பரம். 41 இந்துக்களை சந்திக்க செல்லாத பிரதமர், இந்துக்களின் வழிபாட்டு தலங்களுக்கு வழியிலே விழுந்த அந்த சுரங்கப்பாதைக்கு நேரடியாக சென்று இன்ஸ்பெக்ட் செய்யாத பிரதமர் விளையாட்டுக்கு வருகிறார் என்றால் இவரின் உண்மை முகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணிட முடியும் உங்களால? டிசம்பர் 6 செக்கிங் பண்றோம், ஒரே பதட்டத்தை உருவாக்குறான். நாங்க என்னத்தை கிழிச்சிட போறோம்? அப்படி உண்மையிலேயே குண்டு வைக்க வேண்டும், உண்மையிலேயே வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்றால் என்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்ததோ, உச்சநீதிமன்றத்தினால உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்துச்சு. வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. ஆமா பாவம், நீ இடிச்சதெல்லாம் உண்மைதான், நீ வேணா ஒரு பங்கு வச்சுக்க, இடிச்சு அவனுக்கு 2 பங்கு வச்சுக்கன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். ஒரு வழக்கறிஞராக, புரட்சியாளர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் மாணவனாக அன்றைக்கு சட்டம் தோர்த்தது. வரலாற்றில் தலைகுனிந்து நின்றேன். இப்படி ஒரு தீர்ப்பா? இதற்காக என் மீது நடவடிக்கை, இதற்காக எனக்கு சிறை என்றால் புரட்சியாளர் பழனி பாபாவின் வார்த்தைகளிலே சொல்கிறேன், சிறைகள் என்ன சிலுவைகள் என்ன, சிரச்சேதமே செய்தால் கூட சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்வேன். அன்றைக்கு உயர் நீதிமன்றம் தந்த தீர்ப்பு அநீதியானது. இடித்தவனுக்கு 2 பங்கு, இடிபட்ட முஸ்லிமுக்கு 1 பங்கு. என்ன அற்புதமான தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் சென்றோம். அதாவது நாங்க அவன் இந்த மாதிரி சொல்றானே, எங்க பள்ளிவாசல் இடிச்சுட்டு எங்களுக்கு 1 பங்கு தரேன்றான், இடிச்சவனுக்கு 2 பங்கு தரேன்றான், நீங்க உச்சநீதிமன்றம் என்னன்னு கேட்கணும்னு சுப்ரீம் கோர்ட் போனா உலகமே மெச்சக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்தது. ஏன்பா பிரச்சனை? இடிச்சு அவனுக்கு பாபர் மசூதி இடத்த கொடுத்துரு ஃபுல்லா, அவன் அங்க கோயில் கட்டிக்கிட்டோம், உனக்கு வேணா தனியா ஒரு 5 ஏக்கர் தர்றேன், எங்க அப்பா விட்டு இடத்த விட்டு நான் ஏண்டா வெளியே போனோம்னு எல்லா நியாயமானும் கேட்பதுதான் எங்கள் கோரிக்கையும். உலகமே அமைதி காத்தது. முதல்ல போட்டாங்க ஆர்டர், தீர்ப்பு வரப்போது பட்டாசு வெடித்து கொண்டாடவும் கூடாது, சோகம் பண்ணி ரோட்டுக்கு வந்து போராடவும் கூடாது, டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்டே போட்டாங்க. தீர்ப்பு வரப்போகுதுன்னு உலகமே அமைதி காத்தது. இவ்வளவு கொடூரமான ஒரு தீர்ப்பை
முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே, நியாயவான்களின் உள்ளங்களிலே, நீதிக்காக நிற்பவருடைய உள்ளங்களிலே கோளாறையை போட்டு அடித்து ரத்தத்தை இழுத்த ஒரு கொடூரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. உலகமே அமைதி காத்தது. ஐயோ, வாய் திறக்க கூடாது என்று. அன்றைக்கு தமிழகத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு தலைவர், அன்றைக்கு தமிழகத்தில் வாய் திறந்தான் ஒரு மிகச்சிறந்த தலைவன், மிகச்சிறந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இந்த தீர்ப்பை கண்டித்து இது ஒரு அடாவடித்தனமான தீர்ப்பு, இது ஒரு கட்ட பஞ்சாயத்தின் தீர்ப்பு என்றார். அதற்கு பின்னால் தான் அனைவரும் வாய் திறந்தார். அவர் பேசினார் முதல்ல, இது கட்ட பஞ்சாயத்து அப்படின்னாரு. நீ பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியா எதுக்கு சும்மா பிரச்சனை போயிட்டே இருக்க, அந்த இடத்த போய் எடுத்துக்கப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பினா எப்படி இருக்குமோ அது போல ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்தார்கள். எனதருமை இந்து சகோதரர்களே, எனதருமை கிறிஸ்தவர்களே, எனதருமை சீக்கியர்களே, எனதருமை ஜைனர்களே, முஸ்லிம்களை விட்டுவிடுங்கள். இழைக்கப்பட்ட அநீதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் தெருக்களிலே நின்று கத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் கத்துகிறோம். சென்னையில் இருக்கிற எனக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரே சம்பந்தம் தான், அநீதியை எதிர்க்க வேண்டும். எப்படி? நாங்குநேரியிலே ஜாதி பெயர் சொல்லி ஒரு மாணவன் வெட்டப்பட்டால் களத்திலே இறங்கி நாம் போராடுகிறோமோ அநீதியை கண்டிக்க, அதில் சற்றும் குறையாததான் இதுவும். அநீதியை கண்டிக்க கைகோர்த்து நிற்கிறோம். வரலாற்றை கடத்துவதுதான் எங்கள் நோக்கம். எங்களுக்கு பின்னால் எங்கள் பிள்ளைகள் வரலாம். இப்ப அடுத்தது நானும் பார்க்கிறேன், ஞான்வாபி மஸ்ஜித் போட்டிருந்தாங்க கண்டன கோஷத்தில். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்று காங்கிரஸ் அரசாங்கம் 1992 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்று கொண்டு வந்தது. பாபர் மசீதை தவிர மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் இது பொருந்தும். 1948 முன்னால ஒரு இடம் என்னவா இருந்துச்சோ அந்த இடம் அதுதான். அது மசூதியா இருந்த மசூதி, கோயிலா இருந்த கோயில், அதுதான். அந்த சட்டத்தை மீறி இன்றைக்கு ஞான்வாபியிலும் மதுராவிலும் பிரச்சனைகள் நடக்கிறது. ஞான்வாபி மசீதில் பாதியை காணும், இப்ப பாதி காணும். அந்த பாதியில இப்போ ஏஎஸ்ஐ நடக்குது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடக்குது. ஹவுஸை பாதியா க்ளோஸ் பண்ணிட்டான். அங்க பூரா சிஎஸ்எஃப் பாதுகாப்பு போட்டு ஞான்வாபி மஸ்ஜித் கேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி மருவி 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 இப்ப கிருஷ்ண ஜென்ம பூமி கேஸ் மாறிச்சு. இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு சொல்வதற்கும், ஆனால் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். அதே இடத்தில் கிருஷ்ண ஜென்ம பூமிக்காக இவ்வளவு மெனக்கிடக்கூடிய யோகி ஆதித்யநாத் 1,84,000 விளக்குகளை எடுத்து 1,84,000 விளக்குகளை எரித்து கின்னஸ் சாதனை செய்து இப்படி தூக்கி காண்பித்தார். பா, கின்னஸ் சாதனை பண்ணிட்டார். மறுநாள் உலகமே காரி துப்பியது. மறுநாளே 1,84,000 விளக்கு எரிச்சிட்டாராம். ராமர் 14 ஆண்டுக்கு வனவாசம் முடிச்சுட்டு வந்த நாளை குறிக்கும் விதமாக அந்த நாளிலே 1,84,000 விளக்கு வச்சு கின்னஸ் சாதனை பண்ணிட்டு தூக்குனார். இந்துக்களின் எதிரி யோகி ஆதித்யநாத் என்பதற்கு அதைவிட பெரிய சான்று ஒன்றுமில்லை. மறுநாள் அசோக் குமார் என்பவன் தன்னுடைய 5 பேர் கொண்ட குடும்பம், மொத்தம் 6 பேர் கொண்ட அவனுடைய குடும்பம் அந்த எண்ணெயிலிருந்து விளக்கை ஊற்றி குடிக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போய் கேட்கிறான், என்னங்க பண்றீங்க அப்படின்னு. சோத்துக்கு வழி இல்ல, இந்த எண்ணெயை தான் போட்டு குடிக்கணும். இப்ப சொல்லுங்க, கோவில் முக்கியமா, மசூதி முக்கியமா, சர்ச்சு முக்கியமா என்றால் மக்கள் முக்கியம், மனிதநேயம் முக்கியம். ஆனால் அதே நேரம் வரலாறு முக்கியம். அந்த வரலாற்றை கடத்துவதற்குத்தான் டிசம்பர் 6 போராட்டம். என்ன செய்தாலும், எதற்காக களத்திலே நின்றாலும் மனிதநேயம் எங்களுக்கு முக்கியம் என்பதற்காகத்தான் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரும் இந்த நாளில் இது பயங்கரவாத எதிர்ப்பு நாள். மோடி எனும் பயங்கரவாதியை எதிர்க்கும் நாள், அமித்ஷாவின் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நாள், யோகி ஆதித்யநாத்தின் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நாள் என்பதை இந்த நேரத்திலே என்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து, 100 ஆண்டுகள் ஆனாலும் 200 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் உணர்வுகள் மாறாது, எங்கள் சிந்தனைகள், எங்கள் எண்ணங்கள் மாறாது. இடிக்கப்பட்ட அதே இடத்தில் ராமர் கோயில் அடுத்த வருஷம் நீங்க கட்டலாம். கட்டினாலும் இது உண்மையிலேயே ஒரு நாள் வரும். எவ்வளவு நாள் இவங்க இருப்பாங்க? எல்லாம் மாறும். ஒரு நாள் இந்த வெறியர்களே ஏற்றுக்கொள்வார்கள், தப்புதான், இந்த ராமர் கோவிலை உங்கள் மசூதியில் தான் இடித்து கட்டினோம் என்று சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நாள் வெகு விரைவில் வரும். அந்த நாளில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் உம்மத்துகள், அபூபக்கரின் வாரிசுகள், உமரின் வாரிசுகள். இன்னொரு வழிபாட்டு தலத்தை இடித்துத்தான் எங்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ராமர் கோவிலாகவே இருக்கட்டும். ஆனால் அதற்கு கீழாக இடிக்கப்பட்டது எங்கள் பாபர் மசூதி. உண்மையில் அது மிகப்பெரிய அநீதி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் என்கின்ற வரலாற்றை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சனாதன மூளைக்குள்ள அவங்க பிஜேபியில் சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க. சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க. அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க, விழுந்து போனாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க.
சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரகுமான் கெத்தா நிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க.